ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் பார்த்திங்கன்னா 1 வீக்காக ஓன் வாய்ஸ் கொடுத்து வீடியோவே போடலை. ஏன்னா ஒரு பேட் கமெண்ட் வந்ததுனால ஓன் வாய்ஸ் போடாமல் சாங் போட்டுட்ருந்தேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓன் வாய்ஸ் கொடுத்தா வீடியோ நல்லா இருக்கா இல்லை சாங்ஸ் போட்டால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணுறதுக்காக கேட்குறேன். வாய்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு கேவலமாலாம் கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்க. சரி வாங்க நம்ம டாப்பிக்கு போகலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால முருகருக்கு ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி வெற்றிலை தீபம் போட்டு முருகர் வழிபாட்டுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். 7:30 மணிக்கு கடையிலேருந்து வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூமில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நிலைவாசலில் குங்குமம் மஞ்சள் வச்சு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு தீபம் தூபம் எல்லாமே காமிச்சு விட்ட பிறகு பார்த்திங்கன்னா சாமி ரூமில் வெற்றிலை தீபம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். வெற்றிலை தீபம் எப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே சொல்லிட்டு தான் இருக்கேன், தெரியாதவங்க பார்த்துக்குங்க. 6 சுத்தமான வெற்றிலை எடுத்து சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 6 வெற்றிலை இருக்க காம்பையுமே கிள்ளிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு எடுத்துக்கோங்க. பித்தளை தாம்பாள் தட்டில் நம்ம தாமரை இதழ் மாதிரி நல்லா விரிஞ்ச மாதிரி பூ ஷேப்பில் அடுக்கி வச்சுக்கிட்டு நடுவில் ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்கில் பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்றி முருகர்கிட்ட நம்ம வேண்டும் போது பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு வேணும், வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கணும் முருகா அப்படின்னு நினைக்கிறவங்க முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். 6 வாரம் போடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது, நான் கணக்கெலாம் வச்சுக்கிறது கிடையாது. என்றைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ரெகுலரி டியூஸ்டே போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் மென்சஸ் டைமில் அப்படியே கம்முன்னு விட்டுடுவேன். மற்றபடி ரெகுலராக போட்டுட்டு தான் இருக்கேன். கிருத்திகை டைமில் பார்த்திங்கன்னா முருகருக்கு அபிஷேகம் பண்ணுவேன். மாதத்தில் 2 செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணுவேன். நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று வச்சு முருகருக்கு படைங்க. நான் இன்றைக்கி சுண்டல் தான் வச்சு படிச்சிருந்தேன். யார் 48 நாள் சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு, என்னுடைய ஓன் வாய்ஸ் கொடுத்து போட்ட வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய குக்கிங் சாமி கும்பிட்ற வீடியோ தான் நம்ம சேனலில் வரும். பாய்.